வெல்கம் டு டிஎஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். டோட்டலாக 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் 20 கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருப்பேன். மீதி 30 கொஷின்ஸ் வந்து அந்த 20 கொஷின் மாடல்லே உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதில் 25 கொஷின்ஸ் இந்த வீடியோலையும் மீதி 25 கொஷின்ஸ் பார்ட் 2 வீடியோலையும் பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்எம்எம்எஸ் என்டிஎஸ்சி ட்ரஸ்ட் மாதிரியான எக்ஸாம்ஸில் சேட் பார்ட்டில் வந்து இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெசனில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு சுச்சுவேஷனில் வந்து நான் காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னென்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று வந்து நம்ம வந்து திங்ஸ் வாங்கும்போது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மளிகை கடையில் அந்த மாதிரி நம்ம வந்து சின்ன கடையில் வந்து நம்ம பொருட்கள் வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வாங்குகிற அந்த ஷாப்கீப்பர் இருக்கார் இல்லையா, அவராக வந்து அந்த பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து பொருளை வந்து கொடுக்கல. அவர் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்லேயோ இல்லை வந்து அந்த திங்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல இருந்தால் அந்த பொருளை வாங்குறாரு. அதாவது ஷாப்கீப்பர், நம்ம ஒரு மளிகை கடையில் பொருள் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மளிகை கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா ஹோல்சேல் கடையிலையோ இல்லைனா வந்து ஒரு ஃபேக்ட்ரிலேயோ வந்து அந்த திங்ஸை வந்து டோட்டலாக மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்துடுவார் இல்லையா. நம்ம கஸ்டமர் இருக்கோம் இல்லையா, கஸ்டமர் வந்து ஷாப்கீப்பர்கிட்ட பொருளை வாங்கிப்போம். ஷாப்கீப்பர் வந்து ஹோல்சேல் கடையிலையோ இல்லை வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து பொருளை வாங்குவார். ஓகேவா? ஸோ இந்த ஷாப்கீப்பர் வந்து ஹோல்சேல் கடையிலையோ ஃபேக்ட்ரியிலேருந்தோ பொருளை வாங்கிறதுக்கு பேர் வந்து காஸ்ட் ப்ரைஸு. நம்மக்கிட்ட அவர் வந்து அதை விற்கிறதுக்கு பேர் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இந்த ஷாப்கீப்பர் வாங்கின விலையை வந்து காஸ்ட் ப்ரைஸ்னும் அவர் நம்மக்கிட்ட விற்கிற விலையை வந்து செல்லிங் ப்ரைஸ்னும் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து ஷாப்கீப்பர் வந்து ஒரு பொருளை வந்து 10 ருபீஸ்க்கு வாங்குறாரு. 10 ருபீஸ்க்கு வாங்கி அந்த 10 ருபீஸ்க்கே நம்மளுக்கு கொடுத்துட மாட்டார். எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அமௌண்ட் வச்சு தான் நம்மளுக்கு அந்த பொருளை விற்பார். இப்போ 10 ருபீஸ்க்கு வாங்குறாருன்னா 10 ருபீஸ் கூட ஒரு 5 ருபீஸ் வச்சு தான் நம்மளுக்கு 15 ருபீஸ்க்கு வந்து அந்த பொருளை வந்து நம்மளுக்கு கொடுப்பார். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ அந்த பொருளை வாங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொருளை வந்து ஒரு 5000 ருபீஸ்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோ. 5000 ருபீஸ்க்கு வர்த்துள்ள சில திங்ஸை வாங்கும்போது அவருக்கு அந்த பொருளை எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஆகும், இல்லை வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸோ இல்லை வந்து அந்த பொருளை ஏற்றி இறக்கிறதுக்கு வந்து கூலி கொடுக்கறதுக்கு சம் எக்ஸ்ட்ரா வந்து அவருக்கு வந்து சார்ஜஸ் ஆகும் இல்லையா. அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அந்த ஷாப்கீப்பர் வந்து அவர் ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்குகிற அந்த பொருளை வாங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிற செலவை வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்லேருந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்போ 5000 ருபீஸ் வர்த்துள்ள ஒரு பொருளை வாங்குறாருன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவருக்கு வந்து ஒரு 500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா செலவாகுதுன்னு வச்சுக்கேன். அதாவது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் 500 ருபீஸ் செலவாகுதுன்னா நம்ம டோட்டலாக காஸ்ட் ப்ரைஸ் அவர் வாங்கின விலையை என்ன பண்ணுவார்னா இந்த 5000 கூட அந்த 500 ருபீஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுச்சு இல்லையா, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஆச்சு இல்லையா, அந்த 500 இந்த காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணிப்பார். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸை காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணிப்பார். ஓகேவா? ஸோ 5000 + 500 வந்து 5500 ருபீஸ் தான் வந்து டோட்டலாக அவருக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துப்பார். சரியா? இப்போ வந்து அந்த ஷாப்கீப்பர் நம்மக்கிட்ட விற்கிறவர் தான் வந்து செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவர் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு 10 ருபீஸ்க்கு வாங்கி 5 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு விற்றாருன்னா அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் மீன்ஸ் லாபம். ஓகேவா? அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் 10 ருபீஸ்க்கு வாங்கி 8 ருபீஸ்க்கு விற்றாருன்னா அவருக்கு லாஸ் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது வந்து இந்த ஷாப்கீப்பர் நம்மக்கிட்ட விற்கிற விலையை பொறுத்து இருக்குது. அதிகமாக வச்சு விற்றாருன்னா ப்ராஃபிட்டு, கம்மியாக வச்சு விற்றாருன்னா அவருக்கு லாஸ். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னென்னு தெரியும், ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னு தெரியும், செல்லிங் ப்ரைஸ்னால் என்னென்னு தெரியும் இல்லையா. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து இப்போ துணி கடையெல்லாம் போனோம்னா நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு டேக் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அந்த டேக்கில் வந்து சம் அமௌண்ட், இப்போ வந்து ஒரு 585 ருபீஸ் வந்து ஒரு ட்ரெஸ் அப்படின்னா 585 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு டேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இந்த 585 ருபீஸ் அப்படின்றது அந்த துணி கடைக்கார் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கி, அதாவது காஸ்ட் ப்ரைஸாக வாங்கி அவர் வாங்குகிற அமௌண்ட்டு கூட ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதை சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார்.
ஃபிக்ஸ் பண்ணி லேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து மார்க்கெடு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அந்த மார்க்கெடு ப்ரைஸில் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இந்த ஆடி தள்ளுபடிலாம் நம்ம போடுவாங்க இல்லையா, அந்த டைமில் 25% டிஸ்கவுண்ட்டு, 10% டிஸ்கவுண்ட்டு சொல்லிட்டு பர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டு ப்ரைஸ்லேருந்து இந்த 25% 10% வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஓகேவா நம்மளுக்கு வந்து விற்பாங்க. அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட் இல்லைன்னா மார்க்கெட்டு ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் சேமாக இருக்கும். டிஸ்கவுண்ட் வச்சுருந்தாங்கன்னா மார்க்கெட்டு ப்ரைஸ்லேருந்து அந்த டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஓகே, இது வந்து ஒரு சுச்சுவேஷன். நான் 2 சுச்சுவேஷனில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஒரு சுச்சுவேஷன். இன்னொரு சுச்சுவேஷன் என்னன்னா, இந்த ஷாப்கீப்பர் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து வாங்குறதோ இல்லை டேரெக்டாக மார்க்கெட்லேருந்து வாங்கி நம்மளுக்கு விற்கிறத வச்சு தான் நான் ஒரு சுச்சுவேஷன் சொன்னேன் இல்லையா. இன்னொரு சுச்சுவேஷன் எப்படி சொல்லலாம்னா, சப்போஸ் நம்ம போகிறோம் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு வாட்ச் வாங்குறோன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அந்த வாட்சை நான் கடையிலேருந்து வாங்குறது வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? நான் அந்த கடையிலேருந்து வாங்குகிற அந்த வாட்சோட ரேட் வந்து காஸ்ட் ப்ரைஸ். சப்போஸ் 1000 rupees வந்து அந்த வாட்சோட விலைனா அதை வந்து நான் காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கிறேன். சப்போஸ் அந்த வாட்சில் வந்து பேட்ரி எதுவும் இல்லைனா ஒரு பேட்ரிக்கு நான் வந்து ஒரு 150 rupees எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறேன்னா அது வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் வரும். ஓகேவா? ஸோ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட் வரும். ஓகேவா? ஸோ மொத்தமாக சேர்த்து 1150 rupees தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். சப்போஸ் நான் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் வந்து நான் எதுவுமே செலவு பண்ணலை, எக்ஸ்ட்ரா நான் பேட்டரிலாம் எதுவுமே போடலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1000 rupees மட்டும்தான் வரும். ஓகேவா? சில காரணங்களுக்காக அந்த வாட்சோட டிசைன் வந்து எனக்கு பிடிக்கலன்னும் போது நான் அதை ஒருத்தர்கிட்ட விற்க போகிறேன் அப்படின்னா 1000 rupeesக்கு வாங்கினத நான் 1200 வச்சு நான் ப்ராஃபிட் வச்சு ஒருத்தருக்கு விற்கிறேன்னா அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். 1200 rupeesக்கு நான் செல் பண்ணுறேன், அப்போ அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இங்கே 200 rupees எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறதால அங்கே ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அந்த 1000 rupees வாட்சை நான் 800 rupeesக்கு நான் செல் பண்ணேன்னா அதுவும் செல்லிங் ப்ரைஸ் தான், ஆனால் அங்கே வந்து லாஸ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்ம போயிட்டு கடையில் வாங்குறது காஸ்ட் ப்ரைஸு, நம்ம அதை வேறு யார்கிட்டனா விற்றனா அது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 சுச்சுவேஷன்லேயும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட்டோட ஃபார்முலா, லாஸோட ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ப்ராஃபிட்னா நம்மளுக்கு தெரியும், கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிறது, அதுதான் ப்ராஃபிட்டு. லாஸ்னால் அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு விற்கிறது, அதை தான் இங்கே நான் ஃபார்முலாவில் கொடுத்துருக்கேன். செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் கிடைக்கும், அதனால் ப்ராஃபிட் ஃபார்முலாவில் செல்லிங் ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக கிடைச்சா நம்மளுக்கு லாஸ் கிடைக்கும், அப்போ லாஸில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இந்த ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, லாஸ் பர்சன்டேஜ்னா லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது எப்பயுமே வந்து டினாமினேட்டரில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும், அதனால ஞாபகம் வச்சுக்கணும். காஸ்ட் ப்ரைஸை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கண்டுபிடிக்கிறோம், லாஸ் பர்சன்டேஜும் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். அதாவது கொஷனில் வந்து செல்லிங் ப்ரைஸோ இல்லை ப்ராஃபிட் பர்சன்டேஜோ கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்களும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஆர் காஸ்ட் ப்ரைஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜோ கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ராஃபிட் கொடுக்காம லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்தெந்த சுச்சுவேஷனில் எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றதை நம்ம பின்னாடி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் போடும்போதே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாலாம் இப்போதைக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, மார்க்கெட்டு ப்ரைஸுன்றது அந்த டேக்கில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸு இல்லையா, அதிலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுக்குற ரேட்டு தான் செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மார்க்கெட்டு ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்டு, செல்லிங் ப்ரைஸ் இதுக்கு ரிலேட்டடாக வந்து ப்ராப்ளம்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் செல்லிங் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஆர் வந்து மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோ, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் போடும்போது டினாமினேட்டரில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள், ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் போடும்போது டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் வரும். அதுவே வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு பர்சன்டேஜ் போடும்போது மார்க்கெட் ப்ரைஸ் தான் வரும். ஏன்னா டிஸ்கவுண்ட்டை வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் இருந்தால் நம்ம வந்து அதை டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து டினாமினேட்டரில் மார்க்கெட் ப்ரைஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க, படிச்சுக்குங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே, இந்த வீடியோலையும் சரி நெக்ஸ்ட் வீடியோலையும் சரி இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். ஓகேவா? மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம்.
நாதன் paid rupees 800 and bought 10 bottles of honey from a village vendor. அதாவது நாதன் அப்படின்றவர் வந்து 10 பாட்டில்ஸ் வந்து ஹனி வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு? 800 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ நாதன்றவர் வாங்கின விலை, அது வாங்கின விலை மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 10 பாட்டில்ஸ். ஓகேவா? ஸோ 10 பாட்டில்ஸ் ஹனியை வந்து ருபீஸ் 800க்கு வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ நாதன் வாங்கின விலைன்றதால அது நம்ம காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஹி சோல்டு தெம் இன் எ சிட்டி ஃபார் ருபீஸ் 100 per பாட்டில். அதுக்கப்புறம் வந்து அதை விற்கிறாரு. எப்படி விற்கிறாரு பாருங்க, ஒரு பாட்டில். ஓகேவா? ஒரு பாட்டில் வந்து ருபீஸ் 100 ருபீஸ் விற்கிறார். சாரி, ஒரு பாட்டில், பர் பாட்டில் மீன்ஸ் ஒரு பாட்டில், ஒரு பாட்டில் வந்து 100 ருபீஸ்க்கு விற்கிறாரு. ஆனால் அவர் எத்தனை பாட்டில் மொத்தமாக வாங்கியிருக்காருன்னு பாருங்க, 10 பாட்டில் வாங்கியிருக்காரு. அந்த 10 பாட்டிலையுமே தான் ஹி சோல்டு தெம், அந்த 10 பாட்டிலையுமே தான் அவர் விற்கிறாரு. ஒரு பாட்டில் 100 ருபீஸ்க்கு விற்கிறாரு. அப்போ 10 பாட்டில் எத்தனை ருபீஸ்க்கு விற்பார்? அவர் எவ்வளோ ருபீஸ்க்கு விற்பார்? 10 × 100 இல்லையா? ஸோ 1000 ருபீஸ்க்கு விற்பார். ஓகேவா? புரியுதா? ஸோ ஒரு பாட்டிலோட விலை வந்து 100 ருபீஸ்னா 10 பாட்டில்ஸோட விலை எவ்வளோனா அந்த 100-ஐ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம் இல்லையா? ஸோ 1000 ருபீஸ். 10 பாட்டில்ஸை வந்து 1000 ருபீஸ்க்கு அவர் விற்கிறாரு. 10 பாட்டில்ஸை 800 ருபீஸ்க்கு வாங்கி 10 பாட்டில்ஸை 1000 ருபீஸ்க்கு விற்கிறாரு. இந்த 10 பாட்டில்ஸை 1000 ருபீஸ்க்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கொடுக்காம ஒரு பாட்டில் 100 ருபீஸ்க்குன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அவர் வந்து 10 பாட்டில்ஸ் வாங்கியிருக்கிறதால ஒரு பாட்டிலோட ரேட்டை வந்து 10 பாட்டில்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 10 பாட்டில்ஸோட ரேட் வந்து 1000 ருபீஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ 800 ருபீஸ்க்கு வாங்கி 1000 ருபீஸ்க்கு விற்கிறாரு. அப்போ அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்? 200 ருபீஸ் கிடைக்கும் இல்லையா? எப்படி இந்த 200 கிடைக்குது? நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். நம்மளுக்கு வந்து 800 ருபீஸ்க்கு தான் வாங்குது, ஆனால் விற்றது 1000 ருபீஸ், 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து நம்ம 200 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுடலாம். நான் ஏன் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா எழுதுறேன் அப்படின்னா, பின்னாடி இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின், அண்ட் தென் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஈஸியான கொஷின் கொடுத்தேன். பின்னாடி போக போக வந்து ஹார்டான கொஷின்ஸ்லாம், டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸு, இன்டெரக்டாக நிறையா வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ அதில் போடும்போது இந்த ஃபார்முலா, அதாவது ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்றது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இதில் வந்து ப்ராஃபிட்டும் காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்பாங்க, இல்லைனா வந்து ப்ராஃபிட்டும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்பாங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் பின்னாடி சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் ஆகுன்றதுக்காக இந்த சம்முக்கும் நான் ஃபார்முலா மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்றதை ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் டேரெக்டாகவே இப்படியே போட்டுடலாம். 10 பாட்டில்ஸோட ரேட் வந்து 800 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க, அதே 10 பாட்டில்ஸோட ரேட் வந்து 1000 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்கும் போது நம்மளுக்கு 200 தான் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷன் 200ன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? அது வந்து டேரெக்டாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வச்சு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். செல்லிங் ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸுக்கு பதிலாக 1000 ருபீஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 800 ருபீஸ். ஸோ 800 ருபீஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 1000ல் 800 மைனஸ் பண்ணால் 200. ஸோ ப்ராஃபிட் வந்து 200 நம்மளுக்கு கிடச்சிச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபார்முலா மெத்தட்லையும் போட தெரிஞ்சுக்குங்க. பின்னாடி இந்த மாதிரி மெத்தடும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் சில கொஷின்ஸில். ஓகேவா? ஸோ இதில் காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸுலாம் நம்மளுக்கு ஈஸி தான் இல்லையா? காஸ்ட் ப்ரைஸுன்றது அவர் வாங்கின விலை, செல்லிங் ப்ரைஸுன்றது அவர் விற்ற விலை. ஸோ இந்த மாதிரி காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ்லாம் நீங்கள் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தரமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது ஈஸி தான். ஓகேவா? ஸோ இந்த மாடல்லே வந்து உங்களுக்கு 2 ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். P1 மீன்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின் 1, P2 மீன்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின் 2. ஓகேவா? டிட்டோ இதே மாடல்லே இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ரஞ்சித் பாட் a வாஷிங் மிஷின் ஃபார் ருபீஸ் 16,150. அதாவது 16,150 ரூபாய்க்கு வந்து வாஷிங் மிஷின் வாங்குறாரு. அண்ட் பெய்டு ருபீஸ் 1,350 ஃபார் விட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது வாஷிங் மிஷின் வந்து 16,150 ருபீஸ்க்கு வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட், ஒரு வண்டிக்கு வந்து வாடகை கொடுக்கணும் இல்லையா? அது வந்து 1,350 ருபீஸ் வந்து செலவு பண்ணுறாரு அதுக்கு. ஓகேவா? தென் ஹி சோல்ட் இட் ஃபார் ருபீஸ் 19,250. ஃபைண்ட் இஸ் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 16,150 ரூபாய்க்கு வந்து வாஷிங் மிஷினை வாங்கி அதில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து 1,350 ரூபாய்க்கு செலவு பண்ணி சில காரணங்களுக்காக 19,250 ரூபாய்க்கு அதை வித்துடுறாரு. அந்த மாதிரி விற்கும் போது அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கா, லாஸ் கிடச்சிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம், லாஸாக இருந்தால் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்பயுமே வந்து வாங்குற விலை தான் காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? ஸோ எங்கள் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 16,150 ருபீஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வாங்கின விலை, அந்த ரஞ்சித்ன்றவர் வாங்கின விலை.
ஆனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வந்து 1350 வந்து செலவு பண்ணியிருக்காரு இல்லையா, அதையும் வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் சேர்த்துக்கணும் நம்ம. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா செலவாக இருந்தாலும் இது வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் வரும். நம்ம வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொருளை வாங்கும்போது டிரான்ஸ்போர்ட்டுக்கோ இல்லை வந்து அந்த பொருளை ஏற்றி இறக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து எலக்ட்ரிக் பில்லாக இருக்கட்டும், அந்த பொருளை வாங்கும்போது எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணுமோ அதை காஸ்ட் ப்ரைஸில் சேர்த்துக்கணும். அதாவது அதெல்லாம் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு அர்த்தம். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸை எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம சேர்த்துப்போம் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ 17,500 17,500 ருபீஸ் தான் நம்மளுக்கு இப்போ காஸ்ட் ப்ரைஸ். எப்பயுமே வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அதாவது எக்ஸ்ட்ரா செலவில் வந்து அதை காஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு அதை தான் காஸ்ட் ப்ரைஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, நம்ம வாங்கின விலையை மட்டும் காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 70,500 ருபீஸ் கிடைச்சிருக்கு. அவர் இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னு பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள், 19,250. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இங்கே நம்மளுக்கு 19,250. இப்போ காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. அதாவது வாங்கின விலையோட விற்ற விலை தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட்ன்றது நம்மளுக்கு என்னது, செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணுறது. ஸோ 19,250லேருந்து 17,500 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 17,750 ருபீஸ் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து 1750 ருபீஸ். ஓகேவா, ஸோ அந்த வாஷிங் மிஷின் வாங்கி விற்றதில் அவருக்கு ப்ராஃபிட் வந்து 1750 ருபீஸ் கிடைச்சிருது. இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டே கேட்டிருந்தாங்க, கெயினே கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதோட விட்டுட்டு இருக்கலாம். ஆனால் அதனோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. எப்பயுமே வந்து பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த டோட்டலில் இருந்தால் நம்ம எப்பயுமே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் மீன்ஸ் இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான். ஓகேவா, எப்பயுமே வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நியூமரேட்டரில் ப்ராஃபிட் வரும், லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நியூமரேட்டரில் லாஸ் வரும். ஓகேவா, ஸோ இங்கே ப்ராஃபிட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1750 ருபீஸு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன நம்மளுக்கு இங்கே 17,500. ஸோ காஸ்ட் ப்ரைஸுக்கு பதிலாக 17,500 ருபீஸ் போட்டுக்கலாம் இன்ட்டு 100. ஸோ இதில் பாருங்கள், இந்த 2 0க்கு இந்த 2க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 2 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 3 5s are 15 பேலன்ஸ் 2, 5 5s are 25 0. அதே மாதிரி 3 5s are 15 balance 2, 5 5s are 25. 135 is 35, 135 is 35. இந்த 0 இருக்குது, இங்கே 0 போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 10 கிடச்சிருக்கு, அதாவது 10% கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஆன்சர் வந்து 10%. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சம்மில் வந்து ஃபஸ்ட்டு கொஷனில் வந்து ப்ராஃபிட் மட்டும் கேட்டிருந்தாங்க. வெறும் ப்ராஃபிட் மட்டும் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணி போட்டிருந்தோம். இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டதால் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் வந்து ப்ராஃபிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போடுறோம். ஓகேவா, ஸோ பர்சன்டேஜுக்கு எப்பயுமே வந்து டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் தான் வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸாக இருந்தால் மேலே லாஸ் வரும், ப்ராஃபிட்டாக இருந்தால் மேலே ப்ராஃபிட் வரும், அதே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஆன்சர் இஸ் 10%. ஓகே, இப்போ இந்த செகண்ட் கொஷின் மாடல்லே வந்து நான் ஒரு 3 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்க்கலாம். இப்போது இந்த நீங்களே சால்வ் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். எ ஸ்டேஷ்னரி ஷாப் ஓனர் பாட் ஏ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஃபார் ₹750. ஸோ 750 ருபீஸ்க்கு வந்து ஒரு கால்குலேட்டர் வாங்குறாங்க. ஹி ஹேட் புட் எ பேட்டரி ஒர்த் ₹100 இன் இட். ஹி ஹேட் ஸ்பெண்ட் ₹50 ஃபார் இட்ஸ் அவுட்டர் பவுச். அதாவது அந்த கால்குலேட்டருக்கு அவுட்டர் பவுச்சுக்கு ஒரு ₹50, அதில் பேட்டரி போடுறதுக்கு ₹100 செலவு பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. அப்போனா இதெல்லாம் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் வரும். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் மீன்ஸ் அதை வந்து நம்ம எதில் ஆட் பண்ணிக்கணும், காஸ்ட் ப்ரைஸில் ஆட் பண்ணிக்கணும். இதில் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 750 தானே. ஸோ 750 காஸ்ட் ப்ரைஸு, அந்த காஸ்ட் ப்ரைஸ் கூட இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அதாவது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ₹100 ₹50 ₹150 இந்த காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, அண்ட் தென் பாருங்கள், ஹி வாஸ் ஏபிள் டு செல் இட் ஃபார் ₹850. ஸோ அதை வந்து ₹850 விற்கிறாங்க. இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ காஸ்ட் ப்ரைஸுன்றது இந்த 750 + 100 + 50. இந்த எக்ஸ்ட்ரா ஆகிற செலவுலாம் ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதனா செலவு பண்ணுறோம் வாங்கின புதுசுலேயே அப்படின்னா அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம அந்த வாங்கின விலையிலோடு சேர்த்துக்கணும். நான் போன சம்மில் சொன்ன மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த 750 + 100 + 50 தான் நம்மளுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸு. ஸோ காஸ்ட் ப்ரைஸு நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், அதை வச்சு ப்ராஃபிட்டோ லாஸான்னு கண்டுபிடிங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதனோட பர்சன்டேஜ் ஃபார்முலா எழுதி அதை கண்டுபிடிங்க, நம்ம செகண்ட் சம்மில் போட்ட மாதிரி. ஓகேவா, அதே மாதிரி பாருங்கள் 5th கொஸ்டினும் அதே
மாதிரி தான். ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிச்சிட்டு அதனோட பர்சன்டேஜ் போடுங்க. ஓகேவா? இதில் 50,000 ருபீஸ்க்கு கார் வாங்கி 4,000 ருபீஸ் வந்து ரிப்பேருக்கு வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்போ இந்த 4,000 ருபீஸும் வந்து இந்த காஸ்ட் ப்ரைஸ் இதில் 50,000ல் சேரும். 54,000 தான் வந்து காஸ்ட் ப்ரைஸில் வரும். இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? கெயின் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் போடுங்க. ஓகேவா? இந்த 4th கொஷின் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். A fruit vendor sells fruits for ₹200 gaining ₹40. அதாவது ஒரு ஃப்ரூட் செல்லர் வந்து ஃப்ரூட்ஸை வந்து 200 ருபீஸ்க்கு விற்கிறாரு. அதில் வந்து ப்ராஃபிட் வந்து 40 ருபீஸ் கிடச்சிருச்சு. அவங்களோட கெயின் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த சம்ஸில் வந்து ப்ராஃபிட்டோ லாஸாக நம்ம தான் கண்டுபிடிப்போம் இல்லையா? காஸ்ட் ப்ரைஸ்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. இதில் காஸ்ட் ப்ரைஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. செல்லிங் ப்ரைஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ப்ராஃபிட் ஃபார்முலா எழுதிடலாம். கெயின் மீன்ஸ் ப்ராஃபிட் தானே. ப்ராஃபிட் ஃபார்முலான்னா நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? ஸோ இதில் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 40 ருபீஸ். ஸோ ப்ராஃபிட்டுக்கு பதிலாக நான் 40 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200. இதான் வந்து செல்லிங் ப்ரைஸ் இல்லையா? ஸோ செல்லிங் ப்ரைஸுக்கு பதிலாக 200 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அது தெரியல. ஓகேவா? ஸோ இந்த தெரியாத மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆகிடும் இல்லையா? இங்கே 200 அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் 40 இந்த சைடு போனால் மைனஸ் 40 ஆகிடும். 200லேருந்து 40 மைனஸ் பண்ணால் 160 ருபீஸ். ஸோ இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகே. ஸோ இது வந்து இதில் வந்து கெயின் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் தான் நான் செகண்ட் கொஷனில் சொன்னதால் ப்ராக்டிஸ் கொஷனாக அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 40 ருபீஸ்ன்னு தெரியும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கொஷின்லேயே 40 ருபீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இன்ட்டு 100 போட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜை நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த செகண்ட் சம்மில் பார்த்ததும் சரி, இந்த ப்ராக்டிஸ் கொஷின் 3லையும் 5லையும் பார்த்ததும் சரி, காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த கொஷனில் மட்டும் ப்ராஃபிட் ருபீஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? நம்ம ஏன் காஸ்ட் ப்ரைஸ் இதில் கண்டுபிடிக்கிறோன்னா, கெயின் பர்சன்டேஜில் நம்மளுக்கு டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும் ஃபார்முலாவில். அதனால் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சா தான் கெயின் பர்சன்டேஜ் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ மீதியை வந்து நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் கொஷின் 3, 4, 5 நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 3rd கொஷின் பார்க்கலாம். முத்து ஹேஸ் எ கார் வர்த் ₹8,50,000 and he wants to sell it at a profit of ₹25,000. What should be the selling price of the car அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முத்துன்றவர் வந்து ஒரு காரை வந்து ₹8,50,000 கொடுத்து வாங்குறாரு. வாங்கிட்டு அதை வந்து விற்கலான்னு பார்க்குறாரு. அந்த மாதிரி செல் பண்ணலான்னு பார்க்கும்போது 25,000 வந்து லாபம் வச்சு விற்கலான்னு பார்க்குறாரு. ஓகேவா? சொல்கிறது புரியுதா? ப்ராஃபிட் வந்து 25,000, அதாவது லாபம் வந்து 25,000 வச்சு அந்த காரை வந்து விற்கலான்னு பார்க்குறாரு. அப்போனா எவ்வளோ ரூபாய்க்கு அதை விற்றுருப்பாரு அப்படின்னு கேட்குறாரு. வெரி சிம்பிள். அந்த ₹8,50,000 வந்து 25,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவர் விற்கிற விலை தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ டைரக்ட் கொஷின் தான். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் அண்ட் டைரக்ட் கொஷின் தான். இதை ஃபார்முலா மெத்தடில் போடணுன்னா எப்படி போடலாம்? ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? ஸோ ப்ராஃபிட் வந்து 25,000 விற்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ ப்ராஃபிட்டுக்கு பதிலாக 25,000 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அடுத்து செல்லிங் ப்ரைஸை நம்மளுக்கு கேட்குறாரு. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கார் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ்ன்றது அவர் வாங்கின விலை. முத்துன்றவர் அந்த காரை அவர் வாங்கின விலை. அதான் வந்து 8,50,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதில் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் வேணும் இல்லையா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் 8,50,000 வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ ப்ளஸ் ₹8,50,000 ஆகும். இங்கே ஆல்ரெடி ஒரு ₹25,000 இருக்குது. is equal to selling price. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ₹8,75,000 கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹8,75,000. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபார்முலா மெத்தட்லேயே நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? கொஷின் சப்போஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா நீங்கள் ஃபார்முலா எழுதி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்காக சொன்னேன். இதை அப்படியே புரிஞ்சுக்கிற ஈஸியான சம் தான். ₹8,50,000 காரை வாங்கி 25,000 ப்ராஃபிட் வச்சு, அதாவது 25,000 எக்ஸ்ட்ரா வச்சு அவர் விற்கலான்னு ஆசைப்படுறாரு.
அப்போது 8,50,000 rupees கூட 25,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு அவர் எவ்வளோ விலைக்கு விற்கிறாருன்றது டேரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ அது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணி 8,75,000 rupeesன்னு போட்டுடலாம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப டேரெக்டான கொஷின்ஸ். இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாதான் பின்னாடி வர டிஃபிகல்ட்டான சம்ஸ்லாம் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுக்காக தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th கொஷின் பாருங்கள். வளர்மதி sold her pearl set for rupees 30,000 at a profit of rupees 5,000. Find the cost price of the pearl set. அதாவது வளர்மதி வந்து அவங்களோட பேர்ல் செட்டை வந்து வித்த ரேட்டு 30,000, செல் பண்ண ரேட்டு வந்து 30,000. அப்போ இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? அண்ட் தென் ப்ராஃபிட் வந்து 5,000 rupees கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி 30,000க்கு விற்கும்போது ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி பேர்ல் செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினில் வந்து செல்லிங் ப்ரைஸு, ப்ராஃபிட்டு, காஸ்ட் ப்ரைஸு இந்த 3 விஷயம் நம்மளுக்கு பேசியிருந்தாங்கனாவே ப்ராஃபிட்டோட ஃபார்முலா எழுதிடுங்க. ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? ஸோ இந்த 3த்தில் எதனா 2 கொடுத்துருப்பாங்க, 1 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கொஷனில் பாருங்கள், ப்ராஃபிட் வந்து 5,000 rupees அண்ட் தென் செல்லிங் ப்ரைஸ் வந்து 30,000 rupees. 30,000 rupeesக்கு தானே அவங்க விற்றுருக்காங்க, சோல்டு. அப்போ அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸாக எடுத்துக்கணும். மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸை டேரெக்டாக அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் காஸ்ட் ப்ரைஸை இந்த சைடு எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த சைடு ஆல்ரெடி வந்து 30,000 rupees இருக்குது. இந்த 5,000 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 5,000 ஆகிடும் இல்லையா? ஏன்னா ப்ளஸ் 5,000 இந்த சைடு வந்தால் மைனஸ் 5,000 ஆகிடும். ஸோ 30,000லேருந்து 5,000 மைனஸ் பண்ணால் 25,000. இதை நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சியும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக அப்படியேவும் போடலாம். இந்த கொஷனை 1 minute அப்படியே சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா 30,000க்கு அவங்க விற்கிறாங்க இல்லையா? எவ்வளோ லாபம் வச்சு விற்கிறாங்க? 5,000 rupees லாபம் வச்சு விற்கிறாங்க. அப்போது 25,000 வந்து அவங்க காஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் தான் 5,000 லாபம் வச்சு 25 + 5,000 30,000 சொல்லிட்டு அவங்க விற்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் கெஸ் பண்ணி காஸ்ட் ப்ரைஸோட ஆன்சர் 25,000 டேரெக்டாக போட்டுடலாம். ஓகே. ஸோ இந்த 3rd கொஷின் அண்ட் 4th கொஷின் மாடலில் ப்ராக்டிஸ் கொஷின் 6 வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா பாருங்கள். பாரி பாட் அ மோட்டார் சைக்கிள் ஃபார் 55,000. இந்த பாரின்றவர் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை 55,000 rupeesக்கு வாங்கியிருக்காரு. அப்போ அது காஸ்ட் ப்ரைஸு. அதில் வந்து அவருக்கு கெயின் எவ்வளோ பாருங்கள், 5,500 rupees. அப்போ இது ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸு, ப்ராஃபிட் இருக்குது. என்ன கேட்குறாங்க பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். இல்லை வந்து காஸ்ட் ப்ரைஸில் கூட இந்த கெயினை வந்து அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணி இங்கே செல்லிங் ப்ரைஸும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். A mobile phone is sold for rupees 8,400 at a gain of 20%. The cost price of mobile phone அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மொபைல் ஃபோனோட செல்லிங் ப்ரைஸு, சோல்டு மீன் செல்லிங் ப்ரைஸ் இல்லையா? மொபைல் ஃபோனோட செல்லிங் ப்ரைஸ் வந்து rupees 8,400ன்னு கொடுத்துட்டு அந்த செல் பண்ணும் போது கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு மொபைல் ஃபோனை 8,400 rupeesக்கு செல் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 20%ன்னு கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி மொபைல் ஃபோன் வந்து கேட்குறாங்க. நம்மளுக்கு எப்பயுமே வந்து செல்லிங் ப்ரைஸு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாலோ, இல்லை வந்து செல்லிங் ப்ரைஸ்க்கு பதிலாக காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்டாலோ. ஓகேவா? இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். செல்லிங் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ், இந்த 3 ஐட்டம்ஸில் எதனா ஒரு 2 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு ஐட்டம் கேட்பாங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்பாங்க. ஆர் காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்பாங்க. ஓகேவா? கொஷினில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா நம்ம ப்ராஃபிட் எழுதிக்கணும், லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா லாஸ் பர்சன்டேஜ் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. அது கூட வந்து செல்லிங் ப்ரைஸோ இல்லை காஸ்ட் ப்ரைஸோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3த்தில் எதனா 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஃபார்முலா என்னென்னா, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இது வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு. சப்போஸ் வந்து கொஷனில் லாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ கொஷினில் வந்து
செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸு இது ரெண்டுத்தில் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்பாங்க. ஒன்று செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்கலாம், இல்லை காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். லாஸ் பர்சன்டேஜ் கொஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஒன்றுமே இல்லை. செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டும் வந்து 2 ஃபார்முலாக்கும் சேமாக தான் இருக்குது. ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணிக்கணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணிக்கணும், லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அது மட்டும்தான் இந்த 2 ஃபார்முலாவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஷனில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. கெயின் மீன்ஸ் ப்ராஃபிட் தானே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கொஷனில் கொடுத்ததெல்லாம் நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் வந்து 8400 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ்க்கு பதிலாக 8400 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 100 வந்து ஃபார்முலாலே இருக்குது, ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 20 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை 20 இன்டூ காஸ்ட் ப்ரைஸை நம்மளுக்கு கொஷனில் கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்னே அப்படியே வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்களோ அதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? பாருங்கள், இங்கே ஆல்ரெடி வந்து லெஃப்ட் சைடில் 8400 இருக்குது. இப்போ ரைட் சைடில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கூட மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த நம்பர் அப்போ இந்த சைடு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஓகேவா? ஸோ 100 + 20 வந்து நம்மளுக்கு 120 வரும் இல்லையா? ஸோ 120 வந்து இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, அது இந்த சைடு வந்தால் டினாமினேட்டரில் வந்துடும். நம்ம வந்து 100 + 20 120ன்னு ஒரு ஸ்டெப்பு போடாமல் நம்ம அப்படியே வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ரைட் சைடில் நியூமரேட்டரில் இருக்கிற 120 வந்து லெஃப்ட் சைடில் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடும். அண்ட் தென் வந்து ரைட் சைடில் கீழே டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் வந்து லெஃப்ட் சைடில் போகும்போது நியூமரேட்டரில் வந்துடும் இல்லையா? அதாவது 120/100 வந்து இந்த சைடு வரும்போது 100/120 ஆகிடுது ரெசிப்ரோக்கலில். ஓகேவா? இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அது அப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிடலாம். பாருங்கள், 10க்கு 10 கேன்சல் பண்ணிடுறேன். 112 is 12, 7 12s are 84. இங்கே ஒரு 0 இருக்குது, 0 போட்டுக்கலாம். இங்கே 70 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. அப்போது 7000 கிடைக்குமா? ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 7000 rupees. ஸோ ஆன்சர் இஸ் 7000 rupees. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம 4 sums வரைக்கும் பார்த்தது வந்து செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸு, ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க, பர்சன்டேஜில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த 2 ஃபார்முலாவும் எப்போ யூஸ் பண்ணணும்னா செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ப்ராஃபிட் ஆர் லாஸோட அமௌண்ட், அதாவது ருப்பீஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதில் வந்து ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டு ப்ராஃபிட்டோ லாஸையோ அமௌண்ட்டில், அதாவது ருப்பீஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 6th question பார்க்கலாம். an article is sold for rupees 555. ஸோ ஒரு ஆர்டிக்கிளை வந்து செல் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 555ன்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் செல்லிங் ப்ரைஸ் இல்லையா? at a loss of 7.5 rupees. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் வந்து 7.5% கொடுத்துருக்காங்க. த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிக்கல். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் சிபி தான் நம்மளுக்கு வந்து கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் செல்லிங் ப்ரைஸும் லாஸ் பர்சன்டேஜும் கொடுத்ததால செல்லிங் ப்ரைஸ்லேயே வந்து லாஸ் ஃபார்முலா நான் எழுதுகிறேன். 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? ஸோ இதுதான் ஃபார்முலா. போன சம்மில் ப்ராஃபிட் கொடுத்ததால ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போட்டோம் ஃபார்முலாவில். இதில் வந்து லாஸ் கொடுத்ததால மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ்னு போடுறோம். மற்றதெல்லாம் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது ஃபார்முலாவில். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 555. ஸோ செல்லிங் ப்ரைஸ்க்கு பதிலாக 555 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 100 கொடுத்துருக்காங்க மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் வந்து 7.5 கொடுத்துருக்காங்க. 7.5 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸை ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், 100 மைனஸ் 7.5 எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? 7.5னா நம்மளுக்கு என்ன, 7.5 அப்படின்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணுங்கள். 7 2s are 14, 14 + 1 15. ஸோ 15/2 இல்லையா? அதை வந்து 15/2 நம்ம இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணணும், 100லேருந்து மைனஸ் பண்ணணும். 100 மைனஸ் 15/2 ஒரு நம்பர் இன்டீஜரில் இருக்குது.
அதாவது முழு எண்ணாக இருக்குது, ஒரு நம்பர் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு இன்டீஜரையும் ஃப்ராக்ஷனையும் நம்ம எப்படி மைனஸ் பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. 100ஐயும் 2ஐயும் வந்து கிராஸில் அப்படி மல்டிப்ளை பண்ணால் 100 × 2 வந்து 200 மைனஸ் மேலே வந்து 15 இருக்குது டிவைடட் பை 2 இல்லையா. 200லேருந்து 15 மைனஸ் பண்ணால் 185 டிவைடட் பை 2 இல்லையா. ஸோ 100 மைனஸ் 7.5ன்றது 185 டிவைடட் பை 2. இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு 100 டிவைடில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது, அதை போட்டுக்கலாம். இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் இங்கே ஆல்ரெடி வந்து 555 இருக்குது, அதை ஜஸ்ட் நான் அப்படியே இறக்கிடுறேன். ஓகேவா. இப்போ இந்த நம்பரை என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம் பாருங்கள். இங்கே ஆல்ரெடி 555 இருக்குது இல்லையா. இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே வந்துடும், நியூமரேட்டரில் வந்துடும் இல்லையா. அண்ட் தென் இங்கே மேலே நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரில் வந்துடும். நியூமரேட்டரில் 185 மட்டும்தான் இருக்குது. இங்கே 2ன்றது டினாமினேட்டரில் தான் வர வேண்டிய நம்பர் இல்லையா. ஸோ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற 185 இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். அண்ட் தென் 185 டிவைடட் பை 2 தான். ஸோ இதுவும் டினாமினேட்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த 2 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது ரைட் சைடில். அப்போ லெஃப்ட் சைடில் வந்து தான் நியூமரேட்டரில் வந்துடும். ஓகேவா. இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3 5s are 15, பேலன்ஸ் 3, 7 5s are 35, 1 5 is 5, 1 5 is 5, 1 5 is 5. ஓகேவா. அண்ட் தென் 37 3ஆல் இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 37 × 3 வந்து உங்களுக்கு 111 கிடைக்கும். அப்போ 137 is 37, 337s are 111. இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள். 3 × 100 × 2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 600 கிடைக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹600. ஓகே. போன சம்மில் நம்ம 5th சம்மில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்ததால ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போட்டு ப்ராஃபிட் ப்ளஸ் 20 போட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். இதில் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறதால அதனோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் கொடுத்தாலும் லாஸ் கொடுத்தாலும் சேம் தான் வரும். இங்கே செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் அதெல்லாம் சேமாக தான் வரும். ஆனால் ஒன்று தான் டிஃப்ரெண்ட். என்னென்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜில் ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போடுவோம், லாஸ் பர்சன்டேஜில் மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் போடுவோம். ஓகேவா. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 600 கிடைக்குது. ஸோ 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் 7th கொஷின் பார்க்கலாம். வாட் வில் பி த செல்லிங் ப்ரைஸ் இஃப் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 120 அண்ட் கெயின் இஸ் 35% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கெயின் பர்சன்டேஜ் அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 35% கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி தான் கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ், இந்த 3 குவான்டிட்டியில் எதனா 2 கொடுத்துட்டு 1 கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான். என்ன, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100, இங்கே ப்ராஃபிட் கொடுத்ததால ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போடுறேன், டிவைடட் பை 100 × 100. இங்கே லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த 3 குவான்டிட்டியும் கொடுத்துட்டு எதனா 2 கொஷனில் கொடுத்துருவாங்க. இந்த கொஷனில் வந்து காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ கொஷனில் கொடுத்ததுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 35 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 120 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே ஆல்ரெடி செல்லிங் ப்ரைஸ் அப்படி இருக்குது. போன சம்மில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்டதால் நம்பர்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் கொண்டு போகணும் இல்லையா. இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அதனால் ரைட் சைடில் இருக்கிறது எல்லா நம்பரும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணால் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிடும். ஓகேவா. 100 + 35 வந்து 135 டிவைடட் பை 100 இன்டூ 120. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 2s are 10, 6 2s are 12 இல்லையா. 1 5 is 5, 2 5s are 10, பேலன்ஸ் 3, 7 5s are 35. 27 6 மல்டிப்ளை பண்ணால் 162 ருபீஸ் கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 162 ருபீஸ். ஓகே. ஸோ பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம இப்போ பார்த்த 5th சம்மு, 6th சம்மு, 7th சம்மு 3 சம்முக்குமே வந்து ஒரே ஃபார்முலா தான். ஆனால் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் ப்ராஃபிட் வரும், லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் வரும். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த 2 ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி தான் இந்த 5th 6th 7th கொஷின்ஸை நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த 3 கொஷினையும் பேஸ் பண்ணி நான் இப்போ ப்ராக்டிஸ் கொஷின் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த ப்ராக்டிஸ் கொஷின் 7ஐயும் இந்த ப்ராக்டிஸ் கொஷின் 8ஐயும் சால்வ் பண்ணுங்கள். இது ரெண்டுமே வந்து 5th 6th 7th கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாடல் கொஷின்ஸ் தான். ஓகேவா. அதே மாதிரி
ப்ராக்டிஸ் கொஷின் 9ம் வந்து 5th 6th 7th கொஷின் மாடல் தான். இந்த கொஷினும் சால்வ் பண்ணுங்கள். 5th 6th 7th கொஷின்ஸ் மாடலில் இந்த 3 கொஷின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் அந்த சம்மை போட்டுடலாம். அண்ட் தென் டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் எக்ஸாமில். ஓகேவா? Next 8th question. If the profit earned on selling an article for rupees 810 is the same on loss on selling it for rupees 530. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொருளை செல் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராஃபிட்டும் ஓகே அந்த பொருளை செல் பண்ணும்போது கிடைக்கிற லாஸும் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பொருளை செல் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராஃபிட்டும் அதே பொருளை செல் பண்ணும்போது கிடைக்கிற லாஸும் வந்து சேம்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது ஃபார்முலா வச்சும் சால்வ் பண்ணலாம். அதை விட ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, இப்போது ஒரு பொருளை வந்து செல் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 810. அதே பொருளை இன்னொருத்தர்கிட்ட செல் பண்ணும்போது கிடைக்கிற லாஸ் வந்து rupees 530 இல்லையா? ஸோ அந்த ப்ராஃபிட்டையும் லாஸையும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1340 கிடைக்குது. இந்த 1340 கிடைக்கிறதுலே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6 2s are 12, 7 2s are 14, 770 670 கிடைக்குது இல்லையா? ஸோ ₹670 இதுதான் வந்து அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெசனில் வந்து ஒரு மாடல் கொஷினுக்குமே ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம்க்கு எந்த ஷார்ட்கட் அந்த சம்க்கு எந்த ஷார்ட்கட்ன்ற மாதிரி எக்ஸாம்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு சில சம்ஸ்க்கு மட்டும் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்ஸ் மட்டும். மற்றதெல்லாம் வந்து ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் எக்ஸாம்ஸில் வந்து போடுறதுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த 8th சம்முக்கு மட்டும் நான் ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே ஃபார்முலா மெத்தடில் போடலாம். ஏன்னா ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெசனில் ஃபார்முலாஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப மனப்பாடம் பண்ணி ரொம்ப மெனக்கட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் எல்லா சம்ஸையும் நம்ம வந்து ஃபார்முலா மெத்தட்லேயே போடலாம். அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த சம்மு மட்டும் நீங்கள் இந்த ஷார்ட்கட் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த ப்ராஃபிட்டையும் கொடுத்துக்கிற ப்ராஃபிட்டையும் லாஸையும் ஜஸ்ட்டு ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு அண்ட் தென் ஈஸியான சம்மும் கூட. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாடலில் ஒரு சம் நான் ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ராக்டிஸ் கொஷின் 10 ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் செல்லிங் எ புக் வந்து 520. அது வந்து எதுக்கு சேமாக இருக்குன்னா, லாஸ் ஆன் செல்லிங் இட் ஃபார் 380. அதாவது இந்த மாதிரி சேம்னு கொடுத்தாவே ஒரு பொருளை சேல் பண்ணும்போது ப்ராஃபிட்டும் அதே பொருளை செல் பண்ணும்போது லாஸும் கிடைக்கிறது சேம்னு கொடுத்துட்டாவே இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராஃபிட்டையும் லாஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இந்த கொஷின் நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் 9th கொஷின் பாருங்கள். இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 rulers is the same as the cost price of 15 rulers then find the profit percentage. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 rulers 10 rulersக்கு செல்லிங் ப்ரைஸும் 15 rulersோட காஸ்ட் ப்ரைஸும் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போன சம்மில் 8th சம்மில் என்ன பார்த்தோம், ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட விற்கும்போது கிடைக்கிற ப்ராஃபிட்டும் அதே பொருளை இன்னொருத்தர்கிட்ட விற்கும்போது கிடைக்கிற லாஸும் ப்ராஃபிட்டும் லாஸும் சேம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டைமில் தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இதில் வந்து செல்லிங் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸ் பற்றி பேசியிருக்காங்க அண்ட் தென் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இதில் லாஸ் பர்சன்டேஜ் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி தெரியுமா சால்வ் பண்ணலாம்? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 10 ரூலர்ஸோட செல்லிங் ப்ரைஸ் இல்லையா? செல்லிங் ப்ரைஸ் வந்து 10 ரூலர்ஸோட செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு சேம்னு சொல்லியிருக்காங்க? சேம்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு போட்டுப்போம் இல்லையா? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ் 15 ரூலர்ஸோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு சேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 போட்டு நான் காஸ்ட் ப்ரைஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி, இப்போ நான் இங்கே செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் எழுதிக்கிறேன், காஸ்ட் ப்ரைஸை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன், நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 10 கூட மல்டிப்ளிகேஷன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த சைடு வரும்போது டிவைடில் வரும். அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே 15 கூட மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அது இந்த சைடு வரும்போது டிவைடில் வரும். இதெல்லாம் தெரிஞ்சது தானே, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இதெல்லாம் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் 15:10 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. அதாவது செல்லிங் ப்ரைஸ்க்கு 15ன்ற நம்பர் எடுத்துக்கணும், காஸ்ட் ப்ரைஸ்க்கு 10ன்ற நம்பர் எடுத்துக்கணும். புரியுதா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆக்சுவலி இந்த ஃப்ராக்ஷன் எப்படி எழுதலாம்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் டு காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 15:10ன்னு எழுதலாமா?
ஸோ இந்த ஃப்ராக்ஷனை இந்த மாதிரி ரேஷியோவில் எழுதலாம். இந்த ரேஷியோவை எப்படி எழுதலாம்? செல்லிங் ப்ரைஸ்க்கு பதிலாக 15x எழுதுவோம், காஸ்ட் ப்ரைஸ்க்கு பதிலாக 10xன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ நான் அந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக ஷார்ட்டாகவே செல்லிங் ப்ரைஸை 15னும் காஸ்ட் ப்ரைஸை 10ன்னு நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இங்கே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இதுதானே ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா. இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவை பாருங்கள். ப்ராஃபிட் தேவை, காஸ்ட் ப்ரைஸ் தேவை. நம்மளுக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம டேரெக்டாகவே எடுத்துக்கிட்டோம் 10ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு, ப்ராஃபிட் தெரியல. ஸோ அப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு ப்ராஃபிட் எடுத்து வந்து காஸ்ட் ப்ரைஸ் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? ப்ராஃபிட் எப்பயுமே வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நாங்கள் 15 எடுத்துக்கிறேன், காஸ்ட் ப்ரைஸை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? 10 எடுத்துக்கிறேன். ஸோ 15 மைனஸ் 10 5 கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராஃபிட்டுக்கு கிடைச்ச 5 வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ராஃபிட்டுக்கு பதிலாக 5 டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 10 எடுத்துக்கிட்டோம். டிவைட் பை 10 இன்ட்டு 100. 1 5 is 5, 2 5s are 10, 1 2 is 2, 5 2s are 10, 0. ஸோ 50% ப்ராஃபிட் வந்து 50%. நீங்கள் வந்து இந்த ஃப்ராக்ஷனில் கிடைக்கிறத ரேஷியோவெல்லாம் எழுதி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து கொடுத்துருக்கிறத வந்து சேம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது இந்த மாதிரி எழுதிட்டு செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் ஒரு சைடும் நம்பர்ஸை ஒரு சைடும் எடுத்துகிட்டு வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ்னால் அதுக்கு நேராக இருக்கிற நம்பர் தான் செல்லிங் ப்ரைஸோட ஆன்சராக இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ்னால் அதுக்கு நேராக இருக்கிற நம்பரை காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜை நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் வந்து 50%. இந்த 9th கொஷின் மாடலில் நான் உங்களுக்கு 3 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ராக்டிஸ் கொஷின் 11 அண்ட் தென் ப்ராக்டிஸ் கொஷின் 12 அண்ட் தென் ப்ராக்டிஸ் கொஷின் 13. ஸோ இந்த 3 கொஷின்ஸுமே சேம் மாடல் தான், 9th கொஷின் மாடல் தான். இந்த 3 கொஷின்ஸையுமே நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் 10th கொஷின் பார்க்கலாம். சம் ஆர்டிகல்ஸ் ஆர் பாட் அட் 2 ஃபார் ₹15. அதாவது சில ஆர்டிகல்ஸ் வந்து வாங்குறாங்க, அதில் 2 ஆர்டிக்கிளை வந்து 15 rupeesன்னு வாங்குறாங்க. அண்ட் சோல்ட் அட் 3 ஃபார் ₹25. 2 ஆர்டிக்கலை வந்து 15 rupeesன்னு வாங்கி 3 ஆர்டிகல்ஸை வந்து 25 rupeesன்னு விற்கிறாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ். இந்த கொஷினை வந்து ஷார்ட்கட் மெத்தட்லேயும் போடலாம், இல்லை டைரக்ட் ஃபார்முலா மெத்தட்லேயும் போடலாம். நம்ம ஃபார்முலா மெத்தட்லேயே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபார்முலா மெத்தடே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இதில் காஸ்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த ஆர்டிக்கிளை வாங்கின விலை பாட் இல்லையா, இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா. ஸோ 2 ஆர்டிகல்ஸை வந்து 15 rupeesக்கு வாங்கியிருக்காரு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2 ஆர்டிகல்ஸை 15 rupeesக்கு வாங்கியிருக்காரு. அப்போது ஒரு ஆர்டிக்கிளை எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருப்பார்? ஒரு ஆர்டிக்கிளை வந்து 15/2 rupeesக்கு வாங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த 2வையும் 15 நம்ம கேன்சல் பண்ண முடியாது, அதனால் ஜஸ்ட்டு 15/2 அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து செல்லிங் ப்ரைஸ் பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸில் வந்து 3 ஆர்டிகல்ஸை 25 rupeesக்கு விற்கிறாரு. ஸோ 3 ஆர்டிகல்ஸை வந்து 25 rupeesக்கு விற்கிறாங்கன்ற மாதிரி எழுதிக்கலாம். அப்போது ஒரு ஆர்டிக்கிளை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பார்? ஒரு ஆர்டிக்கிளை வந்து 25/3 rupeesக்கு விற்றுருப்பார். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸும் ஒரு ஆர்டிக்கலுக்கு நம்மளுக்கு தெரியும், செல்லிங் ப்ரைஸும் ஒரு ஆர்டிக்கலுக்கு நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி கொஷினில் என்ன கேட்குறாங்க? கெயின் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 இல்லையா? இதில் காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் ரேட் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் என்னன்னு தெரியல. ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் எப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட்டோட ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு விற்றோமோ அதுலேருந்து நம்ம வாங்கின விலையை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? பாரு, இதில் வந்து கொஷனில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதாவது கெயின் பர்சன்டேஜ்னே கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா போட்டு நான் மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்தாங்கன்னா லாஸாக ப்ராஃபிட்டான்னு கெஸ் பண்ணிவிட்டு செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை நம்ம மைனஸ் பண்ணி பார்த்துருக்கணும் இல்லையா? ஸோ நான் இங்கே வந்து டேரெக்டாக வந்து கெயின் பர்சன்டேஜ்னு கொடுத்ததால நான் ப்ராஃபிட்டை டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜில் அதை போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, இல்லை செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பாருங்கள். ஒரு ஆர்டிக்கிளோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 25/3 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், ஒரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்ம எப்பயுமே வந்து 2 நம்பர்ஸ்
வந்து ஃப்ராக்ஷனில் இருந்து நடுவில் மைனஸோ ப்ளஸோ இருந்தால் என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 25 2 மல்டிப்ளை பண்ணால் 50 மைனஸ் 15 3s are 45 டிவைடட் பை 3 2s are 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5/6 கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து 5/6. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா, ப்ராஃபிட் வந்து 5/6 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன நம்மளுக்கு 15/2. ஸோ டினாமினேட்டரில் 15/2 நம்ம போடணும். அப்போ 15 கீழே போட்டுட்டு பை 2 வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 வந்து மேலே போகும் இல்லையா, அப்போ நான் 2 வந்து ஒரு வழியாக மேலேயே வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ ப்ராஃபிட்டோட இது வந்து 5/6. ஸோ டினாமினேட்டரில் ஆல்ரெடி 6 இருக்குது. ஸோ அது கூட தான் அந்த காஸ்ட் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணி ஆகணும். காஸ்ட் ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதால 15/2 இப்படி போடாமல் இந்த 2 வந்து ஒரே ஸ்டெப்பில் நான் மேலே கொண்டு போயிடுறேன். ஓகேவா, இன்டூ 100 ஃபார்முலாவில் வர 100. ஓகே, 1 2 is 2, 3 2s are 6, 1 5 is 3 5s are 15. ஸோ 100 டிவைடட் பை 3 கிடைக்குது. நம்மளுக்கு ஆன்சரில் பாருங்கள் மிக்சட் ஃப்ராக்ஷனில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை மிக்சட் ஃப்ராக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி பாரு, 3 3s are 9, 3 3s are 9. ஸோ 9ஆல் 100 டிவைட் பண்ணுங்கள். 1 9 is 9, பேலன்ஸ் 1 0, 1 9 is 9. ஸோ பேலன்ஸ் 1. ஸோ இது எப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதலாம், இது கோஷன்ட் இது ரிமைண்டர் இல்லையா. ஸோ கோஷன்ட்டை எழுதிட்டு ரிமைண்டரை மேலே எழுதிட்டு எந்த நம்பரால் டிவைட் பண்ணமோ அது கீழே எழுதணும் எப்பயுமே. ஓகேவா, எழுதணும். ஸோ 11 1/9% தான் இந்த கொஷினோட கெயின் பர்சன்டேஜ். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ நம்ம ஒன்றுமே பண்ணலை. எத்தனை ஆர்டிக்கலை காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் போட்டுட்டேன். 2 ஆர்டிகல்ஸ்க்கு 3 ஆர்டிகல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஒரு ஆர்டிக்கலாக மாற்றிட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜில் ப்ராஃபிட்டை போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா, இது பார்க்குறதுக்கு பெரிய சம் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த கொஷனை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த கொஷின் மாடலில் உங்களுக்கு நான் 2 ப்ராக்டிஸ் கொஷின் கொடுக்குறேன். பாருங்கள், P14 ப்ராக்டிஸ் கொஷின் 14ம் ப்ராக்டிஸ் கொஷின் 15ம் இது ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே.